Greetings from Elite English Academy. Dear friends, இந்த வீடியோவில் கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின The Tragical History of Dr. Faustus ட்ராமாவோட சம்மரி பார்க்கலாம். இந்த ஒர்க் நிறைய காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பிஜிடிஆர்விலையும் சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் பேசிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க். இதில் அந்த நரேட்டிவ் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு லீனியர் நரேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்ராமாவை படிக்கும்போது நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறது தான் நல்லது. பட் தமிழ் சம்மரி அனாலிசிஸ் ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்காக பயன்படுத்திக்கலாமே தவிர நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் செமஸ்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்கை இங்கிலீஷில் படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிறிஸ்டோஃபர் மார்லோவை பற்றி பார்க்கலாம். ஸோ அவருடைய பேர் கிட் மார்லோ அப்படிங்கிறது தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவர் இருந்தது 1564 1593 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய டெத் ஒரு ப்ரீமெச்சூர் டெத் தான். ஹி வாஸ் மர்டர்ட். ஸோ அதோடைய ரீசன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நாட் கிளியர் அப்படிங்கிறது. பொலிட்டிக்கல்ஸும் இருந்து ரிலீஜியஸ் ரீசன்ஸும் இருந்தது. ஸோ அவர் இங்கிலீஷ் பிளேரைட், poet and translator. So he was the foremost Elizabethan tragedian of his day. இப்போ தாமஸ் கிட் இருந்திருப்பாரு. தாமஸ் கிட், மார்லோ ரெண்டு பேருமே கான்டெம்பரரி. ஷேக்ஸ்பியர் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் தான் ப்ராமினன்ட் வர்றாரு. ஆனால் மார்லோ ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே தாமஸ் கிட் மாதிரி ப்ராமினன்ஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ இவருடைய ஒர்க் இட் இஸ் நோன் ஃபார் பிளாங்க் வேர்ஸ். ஸோ பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை மார்லோவோட ஒர்க்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இவருடைய ஒர்க்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெரும்பாலும் அவருடைய ஒர்க்ஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் பெர்ஃபார்ம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ டிடோ, குயின் ஆஃப் கார்த்தேஜ். அதே நேரத்தில் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒர்க் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ஒர்க் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ த டிடோ, குயின் ஆஃப் கார்த்தேஜ் அவர் தாமஸ் நாஷ் கூட சேர்ந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டாம்புலின் தான் சொல்லுவோம், பார்ட் 1. ஸோ 1587 அவர் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் த ஜூ ஆஃப் மால்டா, டாக்டர் ஃபாஸ்டஸ், அதுதான் இந்த ஒர்க்கில் நம்ம பார்க்க போகிறோம். எட்வர்ட் II, த மேசக்கர் அட் பாரிஸ். இதில் எல்லா ஒர்க்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக டாம்புலின் லேண்ட்மார்க் ஒர்க், ஜூ ஆஃப் மால்டா வெல் ரிசீவ், டாக்டர் ஃபாஸ்டஸ் அதுதான் இன்னும் பல சிலபஸில் இருக்குது. எட்வர்ட் II ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். இது போக அவர் பொயட்ரியும் எழுதியிருக்கிறாரு. பொயட்ரியை டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. ஓவிடோட அமோரஸ் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஹீரோ அண்ட் லியாண்டர் அது எழுதினார், அன்ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் லேட்டாக பப்ளிஷ் பண்ணார். ஆக்சுவலி இந்த ஒர்க்கை தான் தாமஸ் கிட்டோட இப்போ ஸ்பானிஷ் ட்ராஜடியில் அதில் ஒரு பொயட் கேரக்டர் அதை ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அது ஷேக்ஸ்பியர் இவரோட கான்டெம்பரரி அப்படிங்கிறதுனால தாமஸ் கிட்டும் இவர் கிறிஸ்டோஃபர் மார்லோவுமே ரூம்மேட்ஸாக இருப்பாங்க. அவர் மேலே பொலிட்டிக்கல் அலிகேஷன்ஸ் வரும்போது தாமஸ் அவர் ரூமுக்கு போகும்போது தாமஸ் கிட் தான் அங்கே இவர் இந்த ட்ரீட்டிஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எழுதினார் அப்படிங்கிறதே விட்னஸாக சொல்லுவார். ஸோ இந்த ஒர்க்கை தாமஸ் கிட் அவருடைய ஒர்க்கில் ரெஃபர் பண்ணியிருக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் டாக்டர் ஃபாஸ்டஸோட கேரக்டர்ஸ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் தான் அதில் புரோட்டகானிஸ்ட். அவர் தான் மெயின். இது போக போப் இருக்கிறாங்க, கார்டினல் இருக்கிறாங்க, இந்த எம்பரர் ஆஃப் ஜெர்மனி இருக்கிறாங்க, டியூக் ஆஃப் மேன்ஹால்ட் இருக்காங்க. அடுத்து ஃபாஸ்டஸ்க்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க ரொம்ப முக்கியம். இவங்க தான் அவரை தவறான பாதையில் ஃபஸ்ட்டு நடத்துவாங்க. வால்டஸ் அண்ட் கொர்னேலியஸ், இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இது போக அவருடைய சர்வன்ட் வேக்னர் இருக்கிறார். வேக்னர் இவர் பிளாக் மேஜிக் போகிறத பார்த்து அவரும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குவார். அதுக்கப்புறம் க்ளவுன், ராபின், ஸோ ரால்ஃப் வின்டர், இந்த மாதிரி விஷயங்கள் மைனர் கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இது போக ரேமண்ட் கிங் ஆஃப் ஹங்கேரி. ஸோ இவர் அந்த சீனில் வருவார். அடுத்து சார்ல்ஸ், த ஜெர்மன் எம்பரர், இவருமே ஒரு சீனில் தான் வருவார், ரெஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து ப்ரூனோ. ஸோ ப்ரூனோவை தான் அதை இவரை அடுத்து போப்புக்கு
அடுத்த போப்பா வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. பட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்து வந்து ரொம்ப ஆண்டகானிஸ்ட் கேரக்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா லூசிஃபர், பீல்சிபப், மெஃபிஸ்டோஃபிலிஸ். ஸோ இவங்க லூசிஃபர் வந்து இவரோட கான்டாக்டில் டைரெக்டாக வர்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸ் தான். அடுத்து லூசிஃபர், பீல்சிபப்பும் வருவாங்க. அடுத்து குட் ஏஞ்சல், ஈவில் ஏஞ்சல் அப்பப்போ வர்றாங்க. அடுத்து 7 டெட்லி சின்ஸோட பரேட் இருக்கும். அது போக வந்து ஸ்பிரிட்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட், அப்புறம் ஹெலன் ஆஃப் ட்ராய் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இப்போ வந்து கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் வந்து இந்த ஆக்ட் வைஸ் சம்மரி போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர்ஸை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அடுத்து சம்மரி பார்க்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1 பார்க்கலாம். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து ஒரு டேலண்டட் ஜெர்மன் ஸ்காலர். அவர் வந்து விட்டன்பர்கில் இருக்கிறாரு. அவர் பிறந்தது எங்கே அப்படின்னா ரோட்ஸ். இது வந்து ஒரு பாசிபிள் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் தான் எடுக்கிறாரு. ஹி பிகம்ஸ் அ டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. ஸோ நல்ல இன்டெப்த்தாக எல்லாம் தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அவருக்கு பிடிக்கல அப்படின்னா, ஸோ மனுஷன் ஏன் சாகுறான் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ கடைசி அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, எல்லா மனிதர்களுமே வந்து பாவம் செய்கிறாங்க. ஆல் மென் சின் அண்ட் தே டை. ஸோ பாவம் பண்ணுறதுனால இது பண்ண. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு நல்ல விஷயமாவே தெரியல. அது போக வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹியூமன் நாலேஜ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. மெடிசின் படிச்சிட்டேன், லா படிச்சிட்டேன், அஸ்ட்ரானமி படிச்சிட்டேன், இப்படி இருக்கிற எல்லா நாலேஜும் எனக்கு இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்களில் வாழ்க்கையில் இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஸோ அப்போ வந்து அவருடைய தாட் எங்கே போகுது அப்படின்னா மேஜிக் போகுது. ஸோ மேஜிக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நார்மல் பீப்புளை விட அபோவாக இருக்கலாமே அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது குட் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வந்து வர்றாங்க. இப்போவுமே கிறிஸ்டியானிட்டியில் வந்து குட் ஏஞ்சல், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குட் ஏஞ்சல், ஒரு பேட் ஏஞ்சல் இருப்பாங்க. ஸோ குட் ஏஞ்சல் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது வந்து நல்ல விஷயத்தில் பாதையில் போகணும் அப்படின்னு குட் ஏஞ்சல் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அந்த சைடு பேட் ஏஞ்சல் வருவாங்க. பேட் ஏஞ்சல் வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இல்லை இது தப்பாக போகிறது சரிதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவருக்கு வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, கிறிஸ்டியன் கான்ஷியன்ஸுக்கும் அந்த ஃபால், பாத் ஆஃப் டேம்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் வந்து அவருக்கு அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து அவருடைய கடைசியாக வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வால்டஸ் அண்ட் கொர்னேலியஸ். ஸோ வால்டஸ் அண்ட் கொர்னேலியஸ் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க தான் என்ன மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பிளாக் ஆர்ட்ஸ் போங்க அப்படின்னு. பிளாக் ஆர்ட்ஸ் அப்படின்னா அவங்க பிளாக் மேஜிக். ஸோ அந்த டைமில் வந்து எலிசபெத்தன் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களெல்லாம் அவங்க உயிரோட வச்சு கொளுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தோம்னா அது இந்த பிளாக் மேஜிக் வந்து போங்க, அதுதான் வந்து அபவ் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த நினைப்பே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நான் இதை லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பிளாக் மேஜிக் எப்படி வர்றது அப்படின்னா மெஃபிஸ்டோஃபிலிஸை கூப்பிடணும். மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்து அந்த ஈபிள் லூசிஃபர் அவங்களுடைய சபார்டினேட். அப்போ அவரை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிறாரு. அவர் அந்த இன்கான்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரேயர் அந்த மெஃபிஸ்டோஃபிலிஸை கூப்பிட்றதுக்கு வந்து கூட ஃபஸ்ட்டு வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸை பார்த்த உடனே அவர் பயந்துடுறாரு. ஏன் அப்படின்னா அவர் அந்த ஃபார்ம், மெஃபிஸ்டோஃபிலிஸோட ஃபார்ம் வந்து ரொம்ப அக்லியாக இருக்கும். உடனே நீ போ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நீ ஃப்ரேயராவா அப்படின்ட்டு. ஸோ வேறு ஃபார்ம். அப்போ இதுக்கப்புறம் வந்து இது ஒரு ட்ரமாட்டிக் டெக்னிக்காகவும் சொல்லலாம். இதுக்கப்புறம் மெஃபிஸ்டோஃபிலிஸ் எப்போவுமே வந்து இவர் கூட இருப்பான், மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனால் இவரோட கன்வீனியன்ஸ்க்காக ஒரு ஃப்ரேயர்னா ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர், ப்ரீஸ்ட் மாதிரி ஒரு பக்கத்துலேயே எப்பவும் இருப்பான். ரைட். அப்போ வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து இவன் சொன்னேன், நான் என்னுடைய இதை வந்து அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ணுறேன், 24 வருஷம் எனக்கு அன்லிமிட்டெட் பவர் வேணும், அதுக்கப்புறம் என்னுடைய சோலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. உடனே இது மெஃபிஸ்டோஃபிலிஸ் சொன்னால், நான் டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது, நான் என்னுடைய லீடர் லூசிஃபர்கிட்ட வந்து கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்படி எனக்கு பிளாக் மேஜிக் வரப்போகுது, 24 வருஷம் ஒரு ஹாப்பி லைஃப் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அடுத்து வந்து ஒரு காமிக் ரிலீஃப் மாதிரி வேக்னர் கொஞ்சம் பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரி வரும்.
அடுத்து வந்து ராபின் ராபின் அந்த க்ளவுன் அதெல்லாம் அவங்க சின்ன 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 விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வேக்னர் வந்து 2 டெவில்ஸ் இந்த டைமில் கூப்பிடுவார். ஸோ யாரெல்லாம் அப்படின்னா பாலில் அண்ட் பெல்ச்சர், BALIOL, பாலில் அண்ட் பெல்ச்சர், இந்த 2 பேரையும் சம்மன் பண்ணுவார். அப்போ வந்து வேக்னர் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து வேக்னர் வந்து ராபின்ட்டு நான் வந்து உன்னைய அனிமலாக மாற்ற முடியும் அப்படின்னா, உடனே அவன் ராபின் என்ன சொல்கிறான்னா, இனி அனிமலாலாம் மாற்றாங்க, நீ ஃப்ளீயாக மாற்றுங்க, ஈயாக மாற்றுங்க, ஈன்னா அப்போ தான் கேர்ள்ஸ் சர்ட்டுக்குள்ளெல்லாம் போக முடியும், ஸோ அப்படி போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லுவான். அடுத்து வந்து அவர் அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யார் வர்றதுக்காகனா, மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து மறுபடியும் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து சில ராங் இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. பட் அப்போ வந்து சரி ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம இது டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வருது. அப்போ மெஃபிஸ்டோஃபெலிஸ் வர்றாரு. அடுத்த சீனில் மெஃபிஸ்டோஃபெலிஸ் வர்றாரு. ஃபாஸ்டஸ் வந்து பிளட்டில் வந்து சைன் போடுறான். ஃபர்ஸ்ட் அந்த இதை வச்சு கட் பண்ண உடனே அவருடைய பிளட் வந்து உருகி ஓட மாட்டேங்குது, அது கிளாட் ஆகிக்கிறது, அப்படியே பிளட் அப்படியே வந்து அப்படியே இருக்குது. உடனே ஒரு மெஃபிஸ்டோஃபெலிஸ் அப்போ வந்து அவருக்கு ஒரு பேட் சைன், ஸோ பிளட்டே ஒத்துழைக்க மாட்டேங்குதே அப்படின்னுட்டு. ஆனால் வந்து இவன் மெஃபிஸ்டோஃபெலிஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பிளட்டு உருகிறதுக்கான வேலையை பார்க்குறான். அப்போ வந்து அவர் எழுதும்போது அவருடைய கையில் வந்து ஒரு 2 வார்த்தை வந்து அவருக்கு தெரியும், ஹோமோஃபியூஜ், HOMOFUG அப்படின்னா ஃப்ளைமேன், ஓடிரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து அவனுடைய ஃபாஸ்டஸோட ஆர்ம்லேயே வந்து அப்பியர் ஆகுது. ஃபாஸ்டஸ்க்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் அந்த டைமில் வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து மற்ற டெவில்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு டான்ஸை போடுது. ஸோ அந்த டான்ஸை போடும்போது அவனுக்கு அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. போட்டுட்டு ஓகே எனிகோ அவன் வந்து சைன் பண்ணிடுறான், இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஃபாஸ்டஸ் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு. உடனே வந்து ஒய்ஃப் எல்லாம் தர முடியாது அப்படின்னு. ஒய்ஃபை ஏன் தர முடியாது அப்படின்னா, ஒரு ஒய்ஃப் கூட அவன் ஒழுக்கமாக இருந்துட்டான் அப்படின்னா அது அப்புறம் கடவுள் முன்னாடி அது நல்ல விஷயமா மாறிடும். ஸோ அதனால் வந்து ஒய்ஃப் எல்லாம் தர முடியாது, உனக்கு எப்பப்போ விமன் வேணுமோ கேளு, நான் தர்றேன், வேறு விமன் தர்றேன் அப்படின்ட்டு கூடுதல் பாவம் பண்ணுறதுக்கான ஒரு அவனும் ஓகே அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். கடைசியாக வந்து இவன் நாலேஜ் கேட்குறான், எனக்கு நிறைய நாலேஜ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஹியூமன் லைஃப்பில் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாலேஜுமே வந்து இருக்கிற மாதிரி புக்ஸு, அந்த நாலேஜ் அவன் படிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் கொடுத்துட்றான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஒரு கிரேட் ஸ்காலர் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறாங்க பேய் கூட, மெஃபிஸ்டோஃபெலிஸ் கூட. என்ன அப்படின்னா 24 வருஷம் அன்லிமிட்டெட் என்ஜாய்மெண்ட், எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுடைய சோலை வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து லூசிஃபர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்டோட எண்டு. இப்போ ஆக்ட் 2 போனோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹோமர்லாம் அவருக்கு வர்றாரு, நேரில் வந்து பேசுகிறாரு. அடுத்து ஆம்பியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், மித்தாலஜிக்கல் கேரக்டர், அவர் ஆம்பியன் தான் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. கொஸ்டினிங் ஏரியா பார்த்துக்கோங்க, ஆம்பியன் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறான். அடுத்து வந்து ஃபாஸ்டஸ்க்கு வந்து திடீர்னு ஒரு பயம் வந்துடுது. அவன் வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸை திட்டுறான், நீ இப்போ இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய சோலை வந்து கடைசியாக வந்து ஹெல்லுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்களே அப்படின்ட்டு மெஃபிஸ்டோஃபெலிஸை திட்டு. நான் கேட்டேன்னா நீ இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ வந்து மறுபடி வந்து அந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் அப்படி மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறான், சரி கடவுள் இந்த உலகத்தை படைச்சது யார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. காடு தானே படைச்சாரு அப்படின்னு கேட்ட உடனே மெஃபிஸ்டோஃபெலிஸ்க்கு வந்து காடுங்கிற பேரை கேட்கவே அவனால் தாங்க முடியல. அதனால் அவங்ககிட்ட பேச்சை நிப்பாட்டிட்டு வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் கோஸ் அவே. அப்போ வந்து குட் அண்ட் பேட் ஏஞ்சல் வர்றாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, அவங்க கேட்கல. இப்போ வந்து மறுபடி குட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சைன் பண்ணது இருக்கட்டும், நீ ரிப்பெண்ட் பண்ணு. கிறிஸ்டியானிட்டியில் வந்து இது ஒரு முக்கியமான வார்த்தை, ரிப்பெண்ட் அப்படிங்கிறது வந்து செய்த பாவத்துக்கு மனசு வருத்தப்படுறது, அதுக்காக பரிகாரம் செய்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். உடனே குட் ஏஞ்சல் வந்து பேசிட்டு போன உடனே ஈவில் ஏஞ்சல் வந்துடும். ஈவில் ஏஞ்சல்னா நோனோ, இது வந்து ரொம்ப தப்பு, நீ வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்க, எப்படினாலும் லூசிஃபர் உன்னை விட மாட்டான், அதனால் நீ என்ஜாய் பண்ணு, முடிஞ்சது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு, அதை மாற்ற முடியாது, அதனால் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு அப்படின்னோடனே கடைசியாக எப்போவுமே மனுஷனுக்கு வந்து அந்த பேட் ஏஞ்சல் தான் டாமினேட் பண்ணும் அந்த விஷயத்த. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லு. அடுத்து வந்து இந்த விஷயம் அந்த லூசிஃபருக்கு தெரிஞ்ச உடனே லூசிஃபருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்னடா இது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு காடை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏற்கனவே அவன் போயிருந்தால, யார் மெஃபிஸ்டோஃபெலிஸ் போயிருந்தால காடை பற்றி சொன்ன உடனே அவன் வந்து லூசிஃபரை கூப்பிட்டு வந்துட்டான். லூசிஃபர்,
பீல்சிபப் இன்னொரு டெவில், மெஃபிஸ்டோஃபிலிஸ் எல்லாரும் வந்து என்னை வந்து அவனை பயங்காட்டுறாங்க. இந்த மாதிரி இனிமேலாம் நீ இப்படி பேசக்கூடாது, ஸோ சோலை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு இது பண்ண உடனே அவன் ப்ராமிஸ் பண்ணுறான் ஃபாஸ்டஸ், இனிமே வந்து நான் காடை பற்றிலாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன். அவனுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்காக சின்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்ட்டு 7 டெட்லி சின்ஸ் கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய பரேட் இப்போ ட்ராமாலாம் போட்டோம் அப்படின்னா அந்த 7 டெட்லி சின்ஸோட பரேட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எதெல்லாம் டெட்லி சின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைடு, தற்பெருமை அப்படின்னு சொல்லலாம். கவேட்டஸ்னஸ்னால் அந்த ரொம்ப ரிச்சாக இருக்கிறது, ராத் கோபம், என்பி பொறாமை, கிளட்டனி ஓவர் ஈட்டிங் நிறைய சாப்பிட்றதே ஒரு சின். அடுத்து ஸ்லாத் சோம்பேறித்தனம், அண்ட் லெச்சரி காமம். இந்த எல்லா சின்னும் 1 by 1 அப்படி வாக்கிங் வர்றாங்க. ஸோ அவன் பார்த்துட்டு அப்பாடி இவ்வளவு அழகாக இருக்கே அப்படின்ட்டு அவன் வந்து கடவுளை அடுத்து மறந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி லூசிஃபர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். என்னென்னா, நீ வந்து ஹெல்லை பார்க்கலாம், ஹெல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீ பார்க்கலாம், ஹெல்லிலேருந்து வந்த சின்ஸே இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா ஹெல் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. கடைசி அவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பேய்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்ன புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி ஷேப் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு, அதாவது ஹியூமன் ஃபார்ம்லேருந்து வேறு அனிமலோ பேர்டோ மாறுறதுக்கு வந்து உள்ள புக்கை வந்து அந்த மேஜிக் புக்கை வந்து ஃபாஸ்டஸ்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. அவனுக்கு அது நியூ நாலேஜ், அதனால் வாங்கிக்கிறான். அடுத்து வந்து இதை வந்து ராபின் அந்த க்ளவுன் இருக்கான்ல, அவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு வந்து இதிலேருந்து ஒரு புக்கை தூக்கிட்டு போயிடறான், ஒரு புக்கிலேருந்து சில பேஜஸ் இருந்து. ஆனால் என்ன அப்படின்னா ராபினுக்கு வந்து புக்கை பார்க்க முடியும், ஆனால் ரீட் பண்ண தெரியாது, ரீட் பண்ண முடியாது, அது வந்து ஹைடான மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த க்ளவுன் வந்து டிக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் மேஜிக்கை வந்து அவன் திருடி கற்றுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆக்ட் 2ல் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் சபலம் வருது, காடுத்த மறுபடி போயிடலாம் அப்படின்னு. ஆனால் வந்து லூசிஃபர், பீல்சிபப், மெஃபிஸ்டோஃபிலிஸ்லாம் சேர்ந்து அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது போக இந்த பர்டிகுலர் ஆக்டில் வந்து அந்த 7 டெட்லி சின்ஸோட பரேடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஆக்ட் 3 போகிறோம். ஸோ ஆக்ட் 3ல் வந்து ஃபாஸ்டஸை வந்து அப்படியே ஒரு ஒலிம்பஸ் மலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சேரியட்டில் வந்து டிராகன்ஸ் வந்து இழுத்துட்டு போகுது. அவன் வந்து அங்கே போகிறான், இங்கே போகிறான், கடைசியாக ரோமுக்கு போகிறான். ரோமுக்கு ஏன் போகிறான் அப்படின்னா செயின்ட் பீட்டரோட டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. யார் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா போப் தான் ரோமன் கேத்தலிசமோட சர்ச் ஹெட்டு. ஸோ அதனால் அவர் அங்கே இது பண்ணுறதுனால இவன் வந்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் போப்புக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மெஃபிஸ்டோஃபிலிஸ்ட்டை சொன்னோடனே மெஃபிஸ்டோஃபிலிஸ் அவங்கள அந்த ஹெல்லெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நேராக ரோமுக்கு கூட்டிகிட்டு போயிடறான், இட்டாலிக்கு. அங்கே வந்து அடுத்து யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ரேமண்ட் வந்து கிங் ஆஃப் ஹங்கேரி. அடுத்து ப்ரூனோ வந்து அவனை இதில் செயின்ஸில் வச்சுருக்கிறாங்க. ப்ரூனோ யார் அப்படின்னா ப்ரூனோவை தான் ஜெர்மனி கிங்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அடுத்த போப்பு ஆக்குறதுக்கான ஒரு வேலை என்ன இருப்பான், ப்ரீஸ்ட், நேச்சுரலாக ப்ரீஸ்ட் ப்ரூனோ. ஆனால் வந்து போப்புக்கு அது பிடிக்காது, அவன் வந்து ரூலை வயலேட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு போப்புலாம் அதனால் அவனை செயினில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போப் வந்து ஒரு கமாண்ட் கொடுப்பாரு. என்ன கமாண்ட் கொடுப்பாருன்னா இவனை வந்து பர்ன் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ப்ரூனோவை. ஆனால் இந்த டைமில் நம்ம மெஃபிஸ்டோஃபிலிஸ், ஃபாஸ்டஸ் கூட வந்த மெஃபிஸ்டோஃபிலிஸ், மற்ற டெவில்ஸ்லாம் இந்த மற்ற ஃப்ரையர்ஸ் மாதிரி மாறுவேடம் போட்டு ப்ரூனோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அங்கே போய் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அதுக்கு கார்டியன் மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரையர்ஸ் மறுபடியும் அவங்கள தூங்க வச்சுருப்பாங்க. தூங்க வச்சுட்டு இப்போ வி வாண்ட் டு டேக் ப்ரூனோ அப்படின்னா ப்ரூனோ தான் ஏற்கனவே போயிட்டானே, ஏற்கனவே நீங்கள் வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அந்த போப் நினைக்கிற ஒரு விஷயத்தை நடக்க விடாமல் ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபிலிஸும் சேர்ந்து பண்ணுவாங்க. அடுத்து அந்த சீன் வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இதில் வந்து ராபின் வந்து கொஞ்சம் பிளாக் மேஜிக் லேர்ன் பண்ணுறான். அந்த பிளாக் மேஜிக்கை வச்சு அவனுடைய ஃப்ரெண்டு ரஃபா அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனும் சேர்ந்து வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸை சம்மன் பண்ணுறாங்க. இவன் எல்லாத்தையுமே டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து ஒளிஞ்சிருந்து கற்றுக்குறான். ஸோ மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்துடுறான். மெஃபிஸ்டோஃபிலிஸ்க்கு பயங்கர கோபம், இப்படிலாம் நீலாம் நீ சும்மா கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிவிட்டு அது அடுத்து போயிடுது. அடுத்த சீன் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா சார்லஸ் கோர்ட். சார்லஸ் த 5th, அந்த இறந்து போன கிரேட் கிங், அவரை வர வைக்கிறாங்க. அவருடைய கோர்ட்டுக்கு வந்து ஃபாஸ்டஸ் போகிறான்.
ஸோ அங்கே வந்து அங்கே ஒரு பென்வோலியோ அப்படின்ட்டு ஒரு நைட் இருக்காங்க. ஸோ அந்த பென்வோலியோ வந்து அவங்க இது ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிடுறான். அப்போ வந்து பென்வலியோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் ஃபாஸ்டஸை கொல்றதுக்காக அவனை கட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் அவன் சாக மாட்டான். பென்வலியோ அவனோட ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் தலையில் கொம்பு முளைக்கிற ஒத்த கொம்பு முளைக்கிற மாதிரி அந்த மெஃபிஸ்டோஃபெலஸ் வந்து வேலை பார்த்து விட்டுருது. அடுத்து வந்து இன்னொரு சீனில் வந்து இந்த என்டையர் ஆக்டே வந்து எப்படி அந்த மெஃபிஸ்டோஃபெலஸோட உதவியோட அந்த நிறைய மேஜிக் திங்ஸ் நடத்திட்டு என்டர்டெயின் பண்ணுற அந்த என்டையர் ஆக்டையுமே அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு ஹார்ஸ் கோர்ஸ் இருக்காங்க. ஹார்ஸ் கோர்ஸ்னால் ஹார்ஸ் விற்கிறவன் வந்து ஃபாஸ்டஸ் வந்து பார்கெயின் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு சரி இதை அந்த ஹார்ஸை வந்து அவன் தண்ணி குடிக்க கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னோடனே அங்கே தண்ணிக்குள்ளே போனோடனே அது ஸ்ட்ராவ் ஆயிரும். மறுபடியும் அவன் வருவான். என்னோட குதிரை எப்படி ஆயிட்டுன்னு உடனே அப்புறம் கடைசி அவங்ககிட்ட இருந்து ஒரு $40 வாங்கிட்டு தான் விடுவாங்க. சரி இந்த மாதிரி ஃபுல்லும் அந்த மெஃபிஸ்டோஃபெலஸை வச்சு ஃபுல்லும் மணி ஏமாத்துறது, மற்றவங்களை சிரமப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை தான் ஃபுல்லும் டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்த்துட்டு அவருக்கு ஒரு குரூர சந்தோஷம் அப்படி இதில் நடந்துகிட்ருக்கோம். அடுத்து வந்து ஆக்ட் 4. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா இன்னொரு கோர்ட்டில் நடக்குது. இன்னொரு ராயல் கோர்ட்டில் மார்டினோ அண்ட் ஃப்ரெட்ரிக். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஜெர்மன் எம்பரரோட கோர்ட்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து டியூக், டச்சஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்கள வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ராபின், கிளவுனு எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரைட். இப்போ வந்து சார்லஸ் தான் எம்பரர் ஆஃப் ஜெர்மனி. ஸோ அவர் வந்து இப்போ ப்ரூனோவை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்கல்ல அந்த போப்போட பிளேஸ்லேருந்து. ப்ரூனோ வந்த உடனே சார்ல்ஸ்க்கு வந்து ஏன்னா சார்ல்ஸ் தான் ஜெர்மன் எம்பரர் தான் ப்ரூனோ அடுத்த போப் ஆயிடணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ட்ரை பண்ணுவார். அதனால தான் ப்ரூனோவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ப்ரூனோவை ரிலீஸ் பண்ண உடனே சார்ல்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவருக்கு வந்து ஃபாஸ்டஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்படின்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் அவரை கூப்பிட்டு வெல்கம் பண்ணி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த எம்பரர் வந்து வெல்கம் பண்ணி அவன் தேங்க் பண்ணுறான், ஃபாஸ்டஸை வந்து தேங்க் பண்ணுறான். ஆனால் ஃபாஸ்டஸ் என்ன சொல்கிறான்னா, ஓகே இன்னும் உங்களுக்கு நான் நிறைய ஒண்டர் காமிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ வந்து பென்வோலியோ அப்படின்ட்டு ஒரு கேரக்டர். பென்வோலியோ வந்து அவரும் அந்த ஜெர்மன் கிங்கோட கோர்ட்டில் தான் இருக்கிறவர் தான். அவர் வந்து இவன் சரியில்லை, இவன் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஃபாஸ்டஸ் வந்து அவனை கர்ஸ் பண்ணிடுறான், அவனை ஒரு ஸ்டாகாக ஆக்கி விட்றான். அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ் வந்து அவங்க அந்த கிங்கை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அலெக்சாண்டர் த கிரேட்டை வர வைக்கிறான். அடுத்து பர்ஷியன் எம்பையர் டேரியஸை வர வைக்கிறான். அடுத்து அலெக்சாண்டரோட கான்குபைனை வர வைக்கிறான். அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், கூட பியூட்டிஃபுல் திங், ஒரு கிரேட் கிங்ஸையே பாஸ்ட்லேருந்து வர வச்சிட்டானே அப்படின்ட்டு இவனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கூட ஆகுது. யாரோட ஃபாஸ்டஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கூடுது. அப்போ வந்து பென்வாலியோ, மார்டினோ, ஃப்ரெட்ரிக் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வர்றாங்க. அவங்க வந்து ஏற்கனவே அந்த பென்வாலியோவுக்கு வந்து இவர் மேலே கோபம் இருக்கிறதுனால கிங்கு ஃபாஸ்டஸ்க்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கிங்கை அவங்க மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து அவங்க அந்த அட்டாக்கெல்லாம் நடக்குது. ஸோ நடக்கும்போது வந்து இவரை தலையெல்லாம் வெட்டுறாங்க, ஃபாஸ்டஸோட தலையை. ஆனால் ஃபாஸ்டஸ் மறுபடியும் தலை ஒட்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த 24 இயர்ஸ் வரைக்கும் இவருக்கு எந்த ஹார்மே நடக்காது. ஸோ எந்த ஹார்மே நடக்காது. இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆக்ட். இப்போது வரைக்கும் ஒரு 24 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டாரு. விமென், ட்ரிங்க், நாலேஜ், ஃபேம் எல்லாமே அவருக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து வேக்னர் வந்து ஆடியன்ஸ்கிட்ட சொல்கிறாரு என்னென்னா, ஃபாஸ்டஸ் வந்து அவருடைய டெத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு அப்படின்னுட்டு. அண்ட் கடைசியாக வந்து அவரோட உயில் எழுதிட்டார். உயில் என்ன எழுதியிருக்காருன்னா, அவருடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து வேக்னருக்கு தான் போகும். வேக்னருக்கு எழுதிட்டு அவர் ஃபாஸ்டஸ் கேட்பார், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ட்டு. அவர் ஆமாம் சந்தோஷம் தான் அப்படின்ட்டு சொல்லிடுவார். தென் ஆனால் வந்து டெத்து அப்படி பக்கத்தில் ஃபியூ டேஸ் தான் இருக்குங்கும்போது வந்து இவர் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் அப்படியே நல்ல ட்ரிங்க் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கார்.
இதில் வந்து ஒரு சில ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அவருக்கு கீழே சில ஸ்காலர்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்காலர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு ஒரு நாள், நான் அப்படி என்னோட இதை விற்றுட்டேன், என்னுடைய சோலை விற்றுட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து சம்மன் பண்ணுறாரு. ஹெலன் ஆஃப் ட்ராய் வந்து வர்றான். அப்போ வர்றாங்க. அப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைன் ஃபாஸ்டஸ் எழுதியிருக்கிறாரு. வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச்ட் 1,000 ships and burned the topless towers of Ilium. Sweet Helen, make me immortal with a kiss. Her lips suck forth my soul, see where it flies. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, இந்த முகம்தான் அந்த நிறைய அரசாங்கத்தை உருவாக்கியதா, அந்த நிறைய அரசாங்கத்தை வீழ்த்தியதா, ஒரு அப்படி என்னை கிஸ் பண்ணும்போது என்னுடைய சோலையும் சேர்த்து கிஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பியூட்டிஃபுல் லைன் இருக்கிறேன். இந்த டைமில் வந்து ஒரு ஓல்டு மேன் வருவார். ஓல்டு மேன் வந்து ஃபாஸ்டஸாக அட்வைஸ் பண்ணுவார், நீ பண்ணுறதுலாம் தப்பு, நீ வந்து திருந்திரு, ரிப்பெண்ட் பண்ணு அப்படின்னா அவன் வந்து கண்டுக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹெலன் ஆஃப் ட்ராய் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுவான். அடுத்து வந்து ஸ்காலர்ஸ்டையும் சொல்லிடுறான், இப்போ என்னோட சோலை நான் விற்றுட்டேன், ஸோ அதனால் நீங்கள் கிளம்புங்க, இட் இஸ் ஐ ஹாவ் டு மீட் மை ஃபேட் அப்படின்னு சொல்லுவான். அப்போ டைம் வருது, லாஸ்ட் டே வந்துச்சு. டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டு 10 மணி 11 மணி நைட்டு அப்படின்னு வரும்போது மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்துடுறான். மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து அவனை கிண்டல் பண்ணுறான். ஒரு பியூட்டிஃபுல் லைன் இதில் பாருங்கள், ஃபூல்ஸ் தட் வில் லாஃப் ஆன் எர்த் மஸ்ட் வீப் இன் ஹெல். ஸோ ரொம்ப ரிலீஜியஸாக ரொம்ப பியூட்டிஃபுல் லைன். ஃபூல்ஸ் தட் வில் லாஃப் ஆன் எர்த் மஸ்ட் வீப் இன் ஹெல். இப்போ வந்து நீ ரொம்ப சிரிச்ச பூமியில் அப்படின்னா நீ வந்து ஹெல்ல போய் அழுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தென் மெஃபிஸ்டோஃபெலிஸை திட்டுறான், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. மெஃபிஸ்டோஃபெலிஸும் ஆமாம் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ரொம்ப அதை பெருமையாக எடுத்துக்கிறான். இப்போ ஃபைனலாக வந்து குட் ஏஞ்சலும் பேட் ஏஞ்சலும் வர்றாங்க. அப்போ வந்து குட் ஏஞ்சல் வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன், நீ வந்து வித்துட்ட, ரிப்பெண்ட் பண்ணவே இல்லை. அந்த குட் ஏஞ்சலோட இது வந்து இப்போவும் கெட்டு போல, நீ ரிப்பெண்ட் பண்ணு அப்படின்னா அவன் வந்து ஆனால் ரிப்பெண்ட் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்கலாம். அப்போ வந்து கடைசியாக குட் ஏஞ்சல் என்ன சொல்லிட்டு போயிடும் அப்படின்னா, இந்த ஜாஸ் ஆஃப் ஹெல் ஆர் ஓப்பன் டு ரிசீவ் தி, ஹெல் வந்து உனக்காக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஹெல் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஈவில் ஏஞ்சல் மறுபடி அந்த ஃபாஸ்டஸை வந்து கிண்டல் பண்ணுது. அங்கே ஹெல்லில் என்ன காமிக்குது அப்படின்னா, ஹெல்லில் என்ன மாதிரி டார்ச்சர்ஸ்லாம் நடக்குதுன்னு ஹெல்லில் தான் வந்து எல்லா டார்ச்சர் இந்த எண்ணெய் சட்டிலெலாம் போட்டு வறுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே அவன் அப்படியே பயந்துட்டு, நம்ம சோலை சிம்பிள் ப்ளஷர்ஸ்க்காக இப்படி வித்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கான். இப்போ வந்து 11 o'clock பெல் அடிக்குது. ஃபாஸ்டஸ் வந்து ஃபைனல் ஸ்பீச் வந்து கொடுக்குறான். அவன் வந்து அப்போ தான் வருத்தப்படுறான். ஸோ இந்த வருத்தத்தை கொஞ்சம் முன்னாடியே பட்டிருந்தான் அப்படின்னா கடவுள் மன்னிச்சிருப்பார். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓ ஐ வில் லீப் அப் டு யூ, அப் டு மை காட் ஹூ புல்ஸ் மீ டவுன், சி வேர் கிரைஸ்ட் பிளட் ஸ்ட்ரீம்ஸ் இன் த ஃபிர்மெண்ட், 1 drop would save my soul, half a drop, oh my Christ. ஸோ இது வந்து ஒரு பிப்ளிக்கல் அல்லூஷன் தான், பைபிளில் சொல்கிற மாதிரி. ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரு துளி ரத்தம் இருந்தால் கூட என்னுடைய சோல் வந்து கிளியர் ஆயிரும், கடவுளே நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு கடைசியாக இது பண்ணுறான். அப்போ வந்து கரெக்டாக அந்த 12 o'clock பெல் அடிக்குது. அப்போ வந்து எல்லா டெவில்ஸும் வந்துடுறாங்க. அவன் கடவுள்கிட்ட வேண்டுறான், கடவுளே மன்னிச்சிருங்க என்னையே அப்படின்ட்டு. ஆனால் வந்து டெவில்ஸ் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. கடைசியாக மறுநாள் பார்த்தா அந்த ஸ்காலர்ஸ்லாம் பார்க்குறாங்க, ஃபாஸ்டர்ஸோட பாடி வந்து டார்ன் இன்டு பீசஸ், பாடியை வந்து சின்ன சின்ன பீஸாக ஆக்கி போட்டுட்டு டெவில்ஸ் வந்து அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க, அவனுடைய சோலை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவன் போன உடனே அவனுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. அந்த எபிலாக்ல வந்து கோரஸ் வந்து ஃபாஸ்டஸோட லைஃப் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு லெசன் அப்படின்ட்டு, எல்லாருக்கும் ஒரு மாரல் லெசன், இஃப் யூ டூ குட் யூ வில் பி ரிவார்டட், இஃப் யூ டூ ராங் யூ வில் பி பனிஷ்ட் அப்படிங்கிற மெசேஜோட இந்த பிளே எண்ட் ஆகுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் த சம்மரி வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இப்போ அந்த லெசனில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அவுட்லைன் மட்டும்தான், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. The detailed lesson in English is available in the main course. So if you wish to join us, please call us in the given number. Thank you. All the best. Have a nice day.